ஒரே ஒரு பாடலை மட்டும் அருமையான பாஸ்டர் பீட்டர் அவர்கள் தாம்பரத்தில் இருக்கிறார்கள், மிகவும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள். அவர்களுடைய வாட்ஸ்அப் யூடியூப் சேனல் வாய்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் போய் ஒய் பீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா என் அன்பரே என் நண்பரே என்கிற பாடலை அண்ணனும் அக்காவும் சேர்ந்து பாடியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது அண்ணன் அவர்கள் இந்த பாடலை ஆசீர்வதித்து இதை பிரதிஷ்டை செய்ய போகிறார்கள். பீட்டர் அண்ணன் அவர்களை வரவேற்கிறோம். வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். என் நண்பரே என் நண்பரே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் நண்பரே என் நண்பரே. நண்பரே 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 நண்பரே. அவர் அன்பரா இருந்தா மட்டும் பத்தாது, அவர் நமக்கு நண்பராகவும் இருக்கிறாரு. நம்ம அவருக்கு யாரா இருக்கணும் சொல்லுங்க? ஃப்ரெண்டா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் நமக்கு ஃப்ரெண்டா இருந்தும் நாம அவரோட ஃபெல்லோஷிப்ல இல்லைன்னா பெரிய தகராறு தான். இந்த அருமையான இந்த பாடலுக்காக ஸ்தோத்திரம். வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. இந்த பாட்டை ஜெபம் பண்ணோமா? தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான பாஸ்டருக்கு நீங்க கொடுத்த இந்த பாடலுக்காக, இந்த ராகத்துக்காக, இதுல இருக்கிற வரிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த பாட்டு அநேக லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஊழியம் செய்யட்டும்னு சொல்லி நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். எந்த பிரபலமாகிறதுக்காக இல்லை, இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கணும். அநேகருடைய லைஃப்ல இது ஒரு விருப்ப பாடலாக இல்லை, ஒரு ஊழியம் செய்கிற பாடலாக இருக்கணும். ஆராதனைகளில், தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் இந்த பாடலை அநேகர் பயன்படுத்தி பக்தி விருத்தி அடையும்படி இந்த பாடலை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்துல இந்த பாடலை நாங்கள் பிரதிஷ்டை செய்து உங்களுடைய பணிக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆமென்.